டீலிமிட்டேஷனை முறையாக கொண்டு வரணும்னா 2035 ஆகிடும். ஏன் இப்போ இவ்வளோ குதிக்கிறீங்க? மகளிர் மசோதா நிறைவேறி ஆகணும், அதை தடுக்கிறதுக்கு தான் அந்த வேலைலாம் பண்ணுறீங்கன்னு தடுத்துட்டாங்க. இங்கேருந்து விலகி கூட்டணியை விட்டு விலகி பண்ணணும், திரும்ப சேர்க்கக்கூடாதுன்றதுல உதயநிதி ரொம்ப சரியா கரெக்டாக இருக்கார். உதயநிதி கலைஞரோட அனுபவம் உள்ளவரா? கூட்டணி கட்சியெல்லாம் அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம். அவைக்கா இப்போ இவங்கன்னா ஓரளவு ஏற்கனவே தேர்ந்தெடுத்தப்போ பண்ணவங்க தான். வணக்கம் நேயர்களே. நம்ம அறிவாலயம் சேகர் சார்கிட்ட இந்த வார நிகழ்வுகள், குறிப்பாக நம்ம சட்டமன்ற இந்த அமைச்சரவை கூட்டம், முதல் முறையாக தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்வர் நடத்திய அமைச்சரவை கூட்டம், அதில் ஒரு மந்திரிகளுக்கு கொடுத்த எச்சரிக்கை, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் மானிய கோரிக்கை, திமுகவுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், அதிமுகவுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், அண்ணாமலை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அப்புறம் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம், இந்த மாதிரி பல விஷயங்களை பேச இருக்கிறோம். சார் வணக்கம். அந்த அமைச்சரவை கூட்டத்திலேருந்தே போயிடலாமா? அமைச்சரவை கூட்டம் அது ஏற்கனவே ஒரு கூட்டம் நடந்தது. ஆனால் அது ஒன்றும் அந்த சில தொழில் அதுக்கெல்லாம் அனுமதி அதோட முடிச்சுட்டாங்க. இந்த கூட்டத்தில் கொஞ்சம் அதை தாண்டி மற்றதெல்லாம் பேசியிருக்காங்க. முதல்ல ஒரு அரை மணி நேரம் அதிகாரிகள்லாம் உட்கார வச்சு பேசி, அப்புறம் அதிகாரிகளை அனுப்பிட்டார். அதில் தான் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம். அனுப்பிட்டு தனி மந்திரி அமைச்சர்கள் மட்டும் உட்கார வச்சு வார்ன் பண்ணியிருக்காரு. அதான் அது பரபரப்பாகி போச்சு. அப்புறம் ஏற்கனவே கலெக்டர் மாநாடு நடந்தது. ஆமாம். அதனுடைய இன்புட்டு, அப்புறம் பட்ஜெட்னுடைய டெவலப்மெண்ட்டு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல என்ன அந்த ஸ்டேஜ், இதெல்லாம் கேட்கறதுக்கு அவருக்கு இந்த கூட்டம் வரும் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக தான் இருந்தது. என்ன வார்ன் பண்ணாரா? வார்ன் பண்ணதுன்னா எல்லாரை பற்றியும் யார் யார் மேலே பற்றி புகார் வருது, இந்த புகார்லாம் தெரிஞ்சுக்கிற இடத்துல நான் இருக்கிறேன், எல்லாரும் அமைச்சர்களையும் எச்சரிக்கையாக இருக்கணும், ஊழல் முறைகேடு ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக நடவடிக்கை, அமைச்சர் பதவி பறிக்கப்படும், இதில் யாருன்னு நான் பார்க்க மாட்டேன், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதுவும் இருக்காது, புகார்னா நிச்சயம் நடவடிக்கை, அதனால எல்லாரும் எச்சரிக்கையா இருங்கன்ட்டாராம். எல்லாம் கப் சிப்புன்னு ஆயிட்டாங்க. அது ஒரு பெரிய நம்ம கொஞ்சம் சீரியஸாகவே சொன்னார்ன்றாங்க. ரெண்டாவது ஏற்கனவே நிறைய அந்த ஒருவரை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சோர்ஸ் வச்சிருக்காருமா சிஎம். இப்போ இவங்க ஏதாவது ஒன்றுன்னா உடனே அவருக்கு தகவல் போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கு வச்சிருக்காரு, இருக்குன்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் பாணியா இருக்கலாம், கலைஞர் பாணி, எம்ஜிஆர் பாணி. இல்லை, பொதுவாகவே சிஎம்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்துடும். ஆமாம், தகவல் வந்துடும். அதை கொஞ்சம் சீரியஸாக கவனிக்கலாம். ஏன்னா அந்த தப்பு எதுவும் நடக்கூடாதுன்றது அவர் ரொம்ப ரொம்ப இதாக இருக்காரு. நான் தப்பு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப உஷாராக இருக்காரு நான். ஆனால் இவர்கிட்ட இருக்கிற அந்த ஜூனியர் அமைச்சர்களோட சீனியர்கள்ட்ட தான் பிரச்சனை வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் மாறுமா? அது எனக்கு என்னவோ. ஏன்னா லஞ்சமே உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு வருதுன்றது ஓரளவு உண்மை, மக்கள் பற்றியிலும் பேசுகிறாங்க. ஆனால் முழுக்க ஒழிக்கணும்னா அது அவ்வளோ அது சிஸ்டம் அவ்வளோ சீக்கிரம், அது அவ்வளோ சீக்கிரம். நீங்கள் பாருங்கள், அன்றைக்கி கூட ஒருத்தர் ஒரு வீராசாமியா இல்லை வீராசாமியில் பிளானர் இந்த தென்காசி பக்கம் வீட்டில் போய் 10,000 ரூபா வாங்கியிருக்காரு. அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஜிபே அனுப்பிச்சிரு, நான் சொல்கிற ஆளுக்கு அனுப்பிடு, இப்படிலாம் இருக்குல்ல. ஏன்னா வாங்கி பழக்கப்பட்டவங்க. அந்த 10 ரூபாயே இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியலையா முழுசா. ரெண்டாவது இவங்களுக்கு இப்போ பெரிய தலைவலின்னா அந்த மின்வெட்டு தான் அங்கங்கே இன்னும் இருக்குது. இன்னும் அந்த கிராமங்கள் மின்வெட்டு கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் 10 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் உழைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணும் பொழுது அவர்களுக்கு லோ லெவலில் அதிகாரிகள் மற்ற ஜேஇ அந்த கீழே இருக்கிற ஆட்கள் எல்லாத்துக்கும் ஏதோ வருமானம் அது இதுன்னு பார்த்துருந்தாங்க. இப்போ லஞ்சம் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது, ஜனங்களும் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால நான் ஏன் 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கணும் அப்படின்ற ஒரு இதுவும் போகுது. கரெக்டு. இவர் அதுக்கு தான் இப்போ மின்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா, ஆட்கள் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காருன்றாங்க. இல்லை, ஆனாலும் உங்களுக்கு இப்போ மின் விட்டுன்னு உடனே கோவம் அரசாங்கத்து மேலே தான். ஆமாம், அது பொதுவாக மின்சாரம், தண்ணி, இந்த பஸ்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் உடனடியாக மக்களுடைய இதை ரியாக்ட் பண்ணுறது இந்த அரசு மேலே தான். அது கொஞ்சம் கவனமாக தான். அது உங்களுக்கு கொஞ்சம் ஆம்னி பஸ் என்ன சொன்னார்? ஆம்னி பஸ்ஸு அந்த சங்க தலைவர் அந்த ஒரு இதுக்கு 5 லட்ச ரூபா கேட்பாங்களாம் பர்மிட்டுக்கு. ஆமாம். நீங்கள் அந்த சிஸ்டம்ன்றது கஷ்டம் தான், ஆனாலும் ஏதோ நினைக்கிறாங்க உடனடியாக மாற்ற முடியாது. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அங்கங்கே இந்த லஞ்சம்னா புகார், நம்பர் ஒட்டுறது, வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றம். இப்போ இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் இதில் போய் விஜிலன்ஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அது யார் போய் கொடுக்குறதுன்ட்டு செல்ல தூக்கிடுறான் பப்ளிக் மினிட்டர் ஃபோட்டோ எடுத்துடுறான், போட்டோன்னே உடனே இது பாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் ஒரு நல்ல மாற்றம் தான். இப்போ அந்த அமைச்சரவை கூட்டத்தில் இவர்
தகவல் எனக்கு வந்திருக்குன்னு சொல்றாரா? எனக்கு வந்திருக்கு. வருது. ம். அதான் ஒவ்வொருத்தர பத்தியும் வருது. ஒவ்வொருத்தரை பத்தி எனக்கு தகவல் வந்துகிட்டு தான் இருக்கு. ம். அதனால எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. புகார்னு வந்தா நிச்சயமா நடவடிக்கை. ஆனா வந்து இந்த பட்ஜெட் செஷன் முடிஞ்ச உடனே ம். கிட்டத்தட்ட அந்த அடுத்த அதாவது ஜனவரி அந்த ம். இடத்துல ஒரு அமைச்சரவை மாற்றம் மாதிரி 1, 2 பேர் புதுசா வருவாங்கன்றாங்க. கூட்டணி கட்சி அமைச்சர்கள் தான் கொஞ்சம் சிக்கலு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இருக்கும். ஏன்னா ம். வந்து கூட்டணி கட்சியெல்லாம் அவங்க ஒரு எதிர்பார்ப்போட இருக்கலாம். ம். தாவேக்கா இப்ப இவங்கன்னா ஓரளவு அவங்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்தப்போ ஆமா. பண்ணவங்க தான். அவங்க தலைவர பத்தி தெரியும். அதனால இவங்க தாவேக்காரர் ரொம்ப பயத்தோட இருப்பாங்க. பட் ம். கூட்டணி அப்படி இல்ல. ம். இப்ப அமைச்சர்னு பொதுவா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ம். அந்த மாரி நெனச்சு வந்திருக்கலாம். ஆனா இவரு இப்படி இருக்காருன்ன உடனே ஒருவேளை ம். அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட். ம். ஆனா இவரு இப்படிதான். இவர் மாற மாட்டாருன்னா, அதுக்கப்புறம் வேணா அவங்க அதுக்கேத்த மாரி மாத்திக்குவாங்க. இப்ப வந்து ம். கம்யூனிஸ்டே கேபினட்டுக்குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணுதுன்றாரு. 2 கட்சியுமா? சிபிஐ ம். அவங்க ஏதோ அத கிட்டத்தட்ட ஏத்துக்கிட்டாங்கன்றாங்க. டெல்லி அனுமதிக்காக ம். வெயிட் அவங்க பண்றாங்க. ஏற்கனவே மத்திய அரசுலயே இருந்தவங்க தானே. இருந்தாங்க. ராஜேஷ் குப்தாலாம் இருந்தாரு அமைச்சரா. சிபிஎம் இன்னும் ஒண்ணும் சொல்லலன்றாங்க. ஆனா வந்து மத்ததெல்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த அட்வொகேட்டு, உள்ளாட்சி, ம். அப்புறம் இந்த கூட்டுறவு. இப்ப ம். இதுலலாம் வந்து ஆமா, இவங்கெல்லாம் கூட்டுறவு எதிர்பார்ப்பாங்க. உரிய பங்கு எதிர்பார்க்குறாங்க. ம். அதனால அது இன்னும் அடுத்தடுத்து வரும்ன்றாங்க. ம். இவரு இப்போ ஊழலற்ற ஆட்சி நான் கீழ கொண்டு போறேன்ற அதே நேரத்துல, பல இடங்கள்ல வர்ற பிரச்சனை என்னன்னா, இந்த உள்ளாட்சிகள்ல சரியா செயல்படாம, அந்த திமுக கவுன்சிலர்கள், திமுக சார்ந்த ஆமா. அதிகாரிகள்னால எதுவும் பண்ண முடியாம எம்எல்ஏக்களே தடுமாறுறாங்கன்ற மாரி சொல்றாங்க. ஆமாமா. உங்களுக்கு அதுல 2 அது என்ன இரட்டை இது மாரி இருக்கு. இப்போ டபுள் இன்ஜின். ஆமா. ம். உள்ளாட்சினாலே பொதுவா அந்த பஞ்சாயத்து, ம். நகராட்சி, கீழ மக்கள்ட்ட மாநகராட்சி அவங்க தான. அதான். ஆனா, இப்ப ஆட்சி மாறுறதுனால எம்எல்ஏக்கள் பக்கம் கொஞ்சம் அதிகாரம் போயிடுது. அதிகாரிகள் எம்எல்ஏக்களையும் சார்ந்து இருக்கிறாங்க. ம். நீங்க எம்எல்ஏன்னு சொல்றாங்க. இது இப்ப எதிர்க்கட்சி இப்ப சென்னை வச்சுக்கங்க. ம். திமுக. இப்ப இவங்க எம்எல்ஏ என்ன சொல்றாங்களோ, அதுக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஆனா இவங்க சொல்றது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் எடுபடுமான்றது தெரியல. அதனால ம். இது இரட்டை என்ஜின் மாரி தான் போயிட்டு இருக்கு. அது ம். எப்படி இரட்டை என்ஜின் சொல்ல முடியாது. ஆனா அது எதிர் எதிரா உள்ளாட்சிய கலைக்கணுன்ற மாரி கோரிக்கைலாம் போகுது ஆமா. அது அப்படின்னு. ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க. ம். அந்த அநேகமா முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, நான் கேள்விப்பட்டது இந்த இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே கலைச்சுருவாருன்னாங்க. ம். இந்த 7 தொகுதி இருக்குல்ல. இந்த தொகுதி இடைத்தேர்தல் முடிஞ்சு, ம். அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா உள்ளாட்சி தான் டிசம்பர் வரைக்கும் இருக்கு அவங்களுடைய அந்த ம். ம். ஆயுள். ம். அதுக்கு முன்னால கலைக்கலாம். ஓ! ஆனா இப்போதைக்கு கலைக்கிறதுல தான் அரசாங்கம் உறுதியா இருக்கு. கலைச்சுட்டு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஷேர் குடுக்குற மாரி. கிட்டத்தட்ட ம். ஒரு 2 1/2 3 லட்சம் வரைக்கும் அதுல நிர்வாகிகள் வராங்களாமே. ஆமாமா வரும். அந்த பஞ்சாயத்து, கவுன்சிலரு வார்டு ஆமா. இப்ப இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுல பதவிய பகிர்ந்து தர முடியும். ஆமா. கூட்டணிக்கும் தரலாம், இவங்களுக்கும் தரலாம். இன்னும் இறுகிடும். கூட்டணி இறுகிடும். ஆமா. இப்ப ம். அதுக்காக இப்ப வெளியில இந்த மத்த இடங்கள்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, மத்த கட்சியில இருந்து. ஆமா. அவங்களுக்கெல்லாம் அந்த மாரி தான் பிரிச்சு குடுக்குறேன்னு இருக்காரு. அதான் 50, 50 நம்ம ம். ஏற்கனவே சொன்ன ம். மாரி குடுக்குறதா இருக்காருன்றாங்க. துறை மானிய கோரிக்கை என்ன முடிவு? துறை மானிய கோரிக்கை அன்னைக்கு கூட சிஎம் எல்லாத்தையும் விசாரிச்சாராமே. ம். ஒவ்வொரு துறையிலயும் எந்த அளவுல இருக்கு. ம். மானிய கோரிக்கை. இந்த பட்ஜெட்ல எந்த அலோகேஷனு. ம். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வரும்ன்றாங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் பட்ஜெட். ம். அதுக்கிடையில பட்ஜெட் அவங்கவங்க தயார்படுத்திக்கணும். எல்லா அமைச்சர்களும். ம். சப்ஜெக்ட்ல தரவா இருக்கணும்னு தரோம். ம். ம். தரவா இருக்கணும். மானிய கோரிக்கை அந்த பதில் எது ம். சொன்னாலும் உடனடியா பதில் சொல்ற மாரி நீங்க ம். தயாரிப்போட வரணும். ம். அங்க வந்துகிட்டு இது பண்ணக்கூடாது ம். அப்படின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க ம். அப்படின்னு சொல்லியிருக்காராம். ம். சீனியர் மந்திரிகள் எல்லாம் ஏதாவது டவுட்னா நீங்க அதை கோஆர்டினேட் பண்ணி கேட்டுக்கங்க ம். அப்படின்னு. ஏற்கனவே ஒரு வாரி ஒரு பயிற்சி வகுப்பினே வச்சாங்க. ம். இந்த வாட்டியும் அது மாதிரி பண்ணி ஓரளவு பட்ஜெட் எதிர்பார்த்துருவோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20, 25 நாள் நடக்கும். ம். ம். ஒவ்வொரு அமைச்சரும் தனித்தனியா ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆமா. இப்ப நிதியமைச்சர்லாம் கன்னி பேச்சுக்கும் இந்த அளவு வாய்ப்பு குடுப்பாங்க. எம்எல்ஏக்களுக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு குடுப்பாங்க. ஆமாமா மானிய குடுப்பாங்க. எல்லாருக்குமே குடுப்பாங்க. ம். இவங்க தாவேக எம்எல்ஏயும் குடுப்பாங்க. எதிர்க்கட்சி எம்எல்ஏ இந்த வாட்டி சட்டசபையே இந்த வாட்டி கொஞ்சம் வேகமா தான் இருக்கும். லைவ் வேற ஓடும். லைவு வேகமாவும் இருக்கும். ஏன்னா இது பல பிரச்சனைக்கு அப்புறம் இப்ப கூடுது. ஆமா. இவங்களும் குதிரை பேரங்கிறாங்க, அவங்களும் குதிரை பேரங்கிறாங்க. ம். மத்த பிரச்சனைகள்லாம் வேற இருக்கு. அத வந்து அதனால பெரிய அளவுல ஒரு காரசாரமா இருக்கும். அப்படின்னு ம். தான் இப்போ எல்லாம் ம். எதிர்பார்க்குறது. நல்ல விஷயம். அதாவது ஒரு துறை மானிய கோரிக்கைய நல்லா கொண்டு போணும்னு சிஎம் நெனைக்கிறதும், அதுக்காக ஆமா. கொண்டு போறதும் அது. ஆ இந்த காங்கிரஸ் 2 அமைச்சர்கள் மேல புகார் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தெரியல இதுக்கு ஆனா பெரிய அளவுல ஒண்ணும் அது வெளியில வர்ற அளவுக்குல உள்ளுக்குள்ள வேணா அப்படி இப்படி ஏதாவது இருந்திருக்கலாம். ம். விஜய் கூட அத ஏதாவது அப்படின்னா அவர் நேரடியா காங்கிரஸ்ல பேச முடியுமே. ம். தலைமையே அவருக்கு நல்ல லிங்க்ல தானே இருக்காங்க. பேசி கூட சரி பண்ணிக்கலாம். இல்ல ஆள மாத்தினாலும் மாத்திக்கலாம். ம்.
ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் பெரிய அளவில் வெளியே வர அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை வரல. திருமாவளவன் ஏன் இவ்வளோ மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கு? அவ்வளவன் 2 இது சொல்கிறாங்க. ஒன்று, இவங்க பாமகவோட நெருங்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. ஏங்க பேட்மிண்டன் ஆடினா நெருங்குறாங்க பேட்மிண்டன் அர்த்தமா? மட்டும் இல்லை, ஆ அன்னைக்கு அவர் வராரு. இவர் அன்புமணி வராரு. இவர் ஆனந்த், ம். புசி ஆனந்த் போய் இறங்கி போய் கூட்டு போறாரு, திருப்பி வழி அனுப்பி வைக்கிறாரு. நீங்க திரும்ப போனாலும் அதை பண்ணுவாருங்க அப்படி இல்லை, புஷியானந்த். அப்படி இல்லை, எல்லா அமைச்சர்களும் அந்த மாதிரி பண்றது இல்லையா? ஏங்க அவங்க பண்றாங்க. சிஎம் ஒரு வாட்டி வீட்டுக்கு போனாரு, ம். அவரு இவர் வீட்டுக்கு வந்து இவரை வந்து பார்த்தாரு அன்புமணி. ஆக மொத்தத்துல இவங்க பாமகவோட கொஞ்சம் நமக்காகவே இவங்க ஒரு இதா இருக்காங்களோன்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம். ரெஸ்டோ பாரை கடுமையா எதிர்க்கிறாரு. எதிர்க்கிறாரு. அன்புமணி எதிர்க்கிறாரு. இன்னொன்று அன்புமணியை பொறுத்த வரைக்கும், இந்த அரசை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது, ஒரு ஆலோசனை சொல்றதுன்றது, ஒரு கவர்மெண்ட் போராட்டம் நடத்துறது, அறிக்கை விடுறத விட நேராக பார்த்து சொன்னால் கேட்டுக்கிறாங்கன்னா நேராக சொல்றது தானே லாபம். கரெக்ட். ம். அன்புமணி வந்து பொதுவாகவே நல்ல இந்த தினம் ஒரு அறிக்கை கருத்து அதெல்லாம் நல்ல இதுதான். ஒரு அறிக்கை விடுறதுலாம் கூட கொஞ்சம் ஸ்டஃபோட தான் இருக்கும். ஆமாம். அது ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒருவேளை ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கலாம்னு நினைப்பாங்க. சரி, அவங்களுக்கு வந்து 4 எம்எல்ஏ தேவைப்படுது, 4 பேர் ஆதரவு வந்துட்டா இருக்கலாம். நல்லது தானே. ஆ. நீங்கள் வாட்டு நீங்கள் இருக்க போறீங்க, அவங்க வாட்டில் அவங்க இருக்க போகிறாங்க. என்ன இப்போ? ரெண்டாவது, இவங்க எதிர்பார்த்த அளவு இது இப்போ அந்த அளவில் இப்போ கட்சியிலே வந்து விசிகேலே ஒரு 2 இதாக இருக்காங்கன்றாங்க. ம். ஒன்று வந்து நம்ம தனியாக வெளியே இருந்து எதிர்க்கட்சி அரசியல் பண்ண தான் கட்சி வேகமாக வளர முடியும் ம். அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குன்றாங்க. ஒரு பிரிவு. ம். அப்புறம் தான் சரியாக வரும், கட்சியை நம்ம வளர்க்க முடியும். இப்படியே இருந்தால் நம்ம கட்சி வளர்க்குறது கஷ்டம் அப்படின்னு அந்த மாதிரியும் ஒரு பேசுகிறவங்க இருக்காங்க. அதனால கொஞ்சம் அவரும் கொஞ்சம் அப்படியே ஒரு இதில் இருக்காரு. ம். ஒரு நேரம் ஒன்று அதை வந்து பெரிய விமர்சனம் வெளியில் கொண்டு போயிட்டாங்க. ம். திருமாவளவன் குழப்பத்தில் இருக்காரு, அப்படி இருக்காருன்ட்டு. இல்லை, அவர் அப்படி தானே பேசுகிறார். ஒரு நாள் ஏன் இவர் போய் அவரை பார்த்தாருன்றாரு, ஒரு நாள் இவரும் அவரும் கைகோர்த்து பிஜேபி எதிர்க்கணுன்றாரு, ஒரு நாள் என்ன வந்து அமித்ஷா வாழ்த்தினாருன்றாரு, இன்னொரு நாள் பாஜக அழிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ஒன்றா நிற்கணுன்றாரு. இந்தியா கூட்டணியில் இவங்க இருக்கணும்னு, இவங்க மாநில கட்சி ரெண்டுமே, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னத்தை பிஜேபி இது பண்ண போகிறாங்க? அவங்க 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க. அது நடக்கிறதே இல்லை. ம். இருந்தாலும் இப்போ திமுகவும் தாவைக்கவும் சேர்ந்து நிற்கனால அது எடுபடுமா? இவங்க அரசியல் எதிரின்றதே நீங்க அந்த இவங்களாம் இடத்துக்கு அவங்க அடையாளப்படுத்துறாங்க. நகர்ந்துட்டாங்க. ம். நகர்ந்துட்டவங்கள போய் நீ எதிரி ஒன்று சேருனா, இல்லை, ஆனால் திமுகவில் வந்து என்னன்னா ஒரு இது இங்கேருந்து விலகி கூட்டணியை விட்டு விலகி போனவங்க திரும்ப சேர்க்கக்கூடாதுன்றதுல உதயநிதி ரொம்ப சரியா கரெக்டாக இருக்காரு. ம். அதில் இன்க்ளூடிங் பிசிகே ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், உதயநிதி கலைஞரோட அனுபவம் உள்ளவரா? அனுபவமும் இல்லையா இங்க இருந்துகிட்டு. அந்த இந்த இந்த பிரசவ வைராக்கியெல்லாம் கலைஞரே பண்ணியிருக்காரு. ஞாபகம் இருக்கா? ஒருவேளை சில சூழலை மாறலாம். அதான் நான் அப்புறம் என்ன நீங்க டிக்ளேர் பண்றீங்க? ஒரு வருஷம் கழிச்சு கூட 2 வருஷம் கழிச்சு கூட சூழலை மாறலாம். அல்ல அவங்களே கூட ஏங்க, அதிமுக கூட கூட்டணி போற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு. இதுல கூட்டணி கட்சிகள்கிட்ட மறுபடியும் நாங்க சேர மாட்டோம், ஒட்டுமில்லை உறவுமில்லை எல்லாம் இந்த காலத்துல அது நடக்கவே நடக்காது. சரி, அது கோவத்துல இருக்கலாம். ஏன்னா வந்து அதனாலதான் சொல்றேன், கலைஞரை விட இவரு நாலேஜ் உள்ளவரான்னு. சொன்னதுக்கு அப்புறம் நாளைக்கு அவங்க 2 பேரும் கூட இது பண்ணாங்க. ம். எத்தனையோ தடவை அந்த அம்மாவே சொல்லியிருக்காங்க, பிஜேபியோட நான் கூட்டணி சேர மாட்டேன்னு சேர்ந்தாங்க. ஆமா. கலைஞர் சொல்லியிருக்காரு, ஆமா. கூட்டணி சேர மாட்டேன் சேர்ந்திருக்காங்க. அது அரசியல்ல வந்து டெவலப்மெண்ட் வச்சுக்கிடுங்க. அதனால அதை நம்ம மெயினா ஆனா கடுமையான கோவத்துல இருக்காங்கல்ல, கோவத்துல கூட்டணி. இருக்காங்க. எல்லாருமே பயனடைஞ்சிட்டு நம்ம ஓட்டை வாங்கிட்டு அங்க போயிட்டு ம். அங்க போய் அமைச்சரவை இது பண்ணிக்கிட்டு ம். அங்க போய் அட்வைஸ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு ம். காங்கிரஸ் மேல ரொம்ப, ம். கம்யூனிஸ்ட் மேல கொஞ்சம் அப்படி ஏன்னா கம்யூனிஸ்ட் கொஞ்சம் ரெண்டு பக்கமும் இது பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில 2 குரூப் இருக்குது. 2 குரூப். பல பேர் திமுகலே இருக்கிறாங்க. ஆமா. இந்த துரைபாண்டியன் ஒருத்தர் அகில இந்திய மத்திய அரசு ஊழியர் சங்க இது, அவர் நல்ல நாலேஜபிள் பர்சன். அவர் வந்து திமுக மாதிரி டிபேட்ல பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு எம்எல்ஏக்கு 200 கோடி கொடுத்தாங்க, 4 எம்எல்ஏக்கு 200 கோடி ரூபா தலா கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதை பாருங்க, இந்துல ஆதாரம்னு காமிக்கிறாரு. நான் இந்து இதுல போட்டு கேட்கறேன் என்னங்கன்னு. அது சும்மா அந்த இது மாதிரி காசிப் மாதிரி எழுதுவாங்கல்ல, அதை தூக்கிட்டு ஆதாரம்னு வந்து இவர் காமிச்சிட்டு இருக்காங்கன்னா, இவர் இவ்வளவு நாளா பேசுனதெல்லாம் நம்ம நம்பணுமேனு நமக்கு யோசனையா இருக்கு. விசிகேக்கு திமுக மேல ஒரு கோவம் அந்த இவரு பனையூர் பாபு சேர்த்தது. அதுதான் ஆளூர் சானவாஸ் சேர்க்காம இருக்கிறோம்ல. ஆமா, சேர்க்காம இருக்காங்க. திடீர்னு சேர்த்துட்டா இப்ப எங்க அவர் சைலண்ட் மோட்ல போயிட்டாரு ஆளூர் சானவாஸ். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றாங்க. சேர்ந்துருவாருன்றாங்க. அவருக்கு வேற வழி இல்ல. ஷானவாஸுக்கு முடிவு பண்ணிட்டாரு. கொஞ்சம் டைமிங். அவர் ஒரிஜினல் விசிகாவே கிடையாது. அவர் எங்க இருந்தவர் தெரியும்ல. இவர் தடா ரஹீம் கூட இருந்தவர், மனிதநேய மக்கள் கட்சி இப்படி சுத்தி இருந்தவர். அவர் வந்துதான் அந்த வெளிநாட்டு இதெல்லாம் கொஞ்சம் உருவாக்கி கொடுத்தாரு. அந்த அமைப்பு தலித் இஸ்லாமியர் கூட்டமைப்பு, அந்த அரபு நாடு மற்ற வெளிநாட்டு தமிழர்கள்ட்ட மத்தியில ஒரு விசிக்க கொண்டு போனதுல அதுல அவருக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து
டூர்லாம் போனார் அப்போ. என்ன லாபம் அதனால? இப்போ தாவேக்கனால தான் இவங்களுக்கு லாபம். ஆமா. தாவேக்கா அவரு வன்னியரசு நல்லா பண்றாருல்ல. வன்னியரசு கொஞ்சம் அதை கரெக்டாக அதை இது பண்ணிக்கிட்டாரு. அதாவது இதான் நிலவரம் ஆமா. அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிட்டார். அப்புறம் இந்த ஒரு காங்கிரஸ் அமைச்சர்களும் கிட்ட தயாராயிட்டாங்க. எதுல? இப்படிதான் ஏதாவது ஒன்று இது பண்ணா கூட இவ்வளவுதான்பா, இதுக்கு மேலே இங்கே ஒன்றும் இது பண்ண முடியாது, இங்கே வந்து சிஎம் ரொம்ப இதாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களே பக்குவமாக அதை இது பண்ணிடுறாங்க. ஏதாவது காரியங்கள் செஞ்சு கொடுங்கன்னா கூட பக்குவமாக மறுத்துறாங்கன்றாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு இவர் வந்து ரொம்ப கவனமாக இருக்காரு. அப்போ அந்த கோபம் வந்து அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு மேலே இருக்குது, கடுமையான கோபம். ஏன்னா பயன் பெற்றுட்டு இவங்களால ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே பார்லிமெண்ட்ல கூட காங்கிரஸ் கூட ஒத்துழைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஒத்துழைக்க ஆமாம், காங்கிரஸ் கூட ஒத்துழைக்க மாட்டாங்க. பட் இவங்க தனிப்பட்ட முறையில் இப்போ இன்னைக்கு கூட அந்த மேகதாதுக்காக பெரிய தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க, ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு, டிஆர் பாலு கொண்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த தமிழ்நாட்டு பிரச்சனை, இந்த காவிரி நீர் இதெல்லாம் ரைஸ் பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ அந்த டீலிமிட்டேஷன் கூட என்ன சொல்றாங்க, தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா இப்போ எல்லாம் நல்லா தெரியும். இல்ல முதல்ல தெரியும். இப்போ அப்போ அமித்ஷா தான் சொன்னாரு, உங்களுக்கு பாதிப்பே இருக்காது சொன்னாரு. என்ன பர்சன்டேஜோ இப்போ இங்க 10 சீட்னா அதே அதுக்கு என்ன பர்சன்டேஜ் அதுவும் அதான் அங்க ஏத்துவோம்னு சொன்னாரு. உத்தரவாதமா சொல்லணும்னாங்க. ஆமா, இப்போ உத்தரவாதமா சொல்லிட்டாரா? இப்ப சொல்லுவாரு அநேகமா பார்லிமெண்ட்ல சொன்னாருன்னா உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்க நீங்க அதை அப்படி பாக்குறீங்க. அப்படிதான் பாக்கணும், வேற என்ன. நாம அப்ப என்ன சொன்னோம், டீலிமிட்டேஷனை முறையா கொண்டு வரணும்னா 2035 ஆயிடும். ஏன் இப்போ இவ்வளவு குதிக்கிறீங்க? மகளிர் மசோதா நிறைவேறி ஆகணும், அதை தடுக்கிறதுக்கு தான் அந்த வேலைலாம் பண்றீங்கன்னு தடுத்துட்டாங்க. அதனால இப்போ வந்துட்டு நல்லவரா தெரிவாங்க. சீட்லாம் ஒதுக்கி கொடுக்குறாங்களாங்க. ஆமா, தனி சீட்டுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டாங்க, அவங்கள பார்க்க மாட்டோம் அப்படின்னு. காங்கிரஸ் பண்ணது பெரிய அவங்களுக்கு ரொம்ப திமுக வேலை அதை ஏற்றுக்க நெஞ்சில குத்துன மாதிரி ஆயிடுச்சு இல்ல. இந்தியா கூட்டணியில் திமுக இருக்காமா? நீங்க எம்பி இது ஆலோசனையில் ஏதாவது பேசலையே? அவங்க ஒன்றும் அதை பத்தி இது இல்லையே. விஜய் கூட அவர் சிஎம் விஜய் கூட அதில் ரொம்ப அதிகமான ஈடுபாடு இது பண்ண மாதிரி காட்டிக்கல இந்தியா கூட்டணியில். அது முதக்குள்ளையும் தெரியும், அங்கே போய் என்ன பண்ண போகிறோம். போய் ஆமா, அகில இந்திய அரசியலுக்கு போனாலே அப்புறம் இங்கே கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ அவர் இப்போ பட்ஜெட்டு மற்றது இப்போதான் கொஞ்சம் ஏதோ அந்த அரசாங்கத்துக்கெல்லாம் வருமானம் வந்துகிட்டு இருக்குன்றாங்க. ஒரு 1.5 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி கிட்ட அரசாங்கத்துக்கு வருமானம் வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்களே, பல்வேறு துறையில இருந்து. பணம் கட்டாதவங்க ஏமாத்தினவங்கலாம் கட்ட வைக்கிறாங்களாமா வைக்கிறாங்க. அப்புறம் எது இதில் கூடுதலாக இதை பண்ணுறாங்க, வருவாய் ஈட்ட முடியும்னு பண்ணுறாங்க. இப்போ அந்த சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர், ஆர்டிஓ ஆஃபீஸ் நம்பர், அதெல்லாம் பெரிய ஒரு அமௌண்ட்டு போட்டு அந்த அமௌண்ட் கட்டிச்சுன்னா நேரம் வாங்கிக்கலாம். ஆமாம், அரிய வகை ஏழைகள் தான் ஃபேன்சி நம்பர் வாங்குவாங்க. நம்ம வண்டி எடுத்துகிட்டு போனால் அவங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணி வெளியில் கொண்டு வருவோம், எந்த நம்பர் கொடுத்தாருன்னு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட்ஜெட்லேயே நிறைய அது இது வருதுன்றாங்க. அதனால் சில தேர்தல் வாக்குறுதியெல்லாம் வந்துடும்ன்றாங்களே. அப்படியா? ஆமாம், இந்த 2500 தான் அது எப்படியாவது கொண்டு வரணுங்கிறாராம். அதை கொண்டு வந்துட்டாருன்னா மெயின் கிட்டத்தட்ட மேஜராக கொண்டு வந்தோம், மீதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொண்டு வந்துடலான்றாரு. அமைச்சர்கள் சென்னை பற்றி ஏதோ ஆலோசனை சொன்னதெல்லாம், சென்னையை கொஞ்சம் நல்லா பண்ணணும், சென்னையில் பேர் வாங்கணும்னா சென்னையில் கொஞ்சம் நல்லா பண்ணணும் ஏதாவது சொன்னதாக கேள்விப்பட்டேன். சென்னை வந்து தீவிரம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்து மழை காலம் ஆமாம் வந்ததுன்னா, எல்னினோ வேற. ஆமாம், எல்னினோ அடிச்சுன்னா கதை கந்தலாயிடும். எல்னினோ இப்போ சென்னை கொஞ்சம் வெயில் கம்மி, குறைச்சல் தான். மற்ற மாவட்டங்களோட வெயில். வானிலை அது இஷ்டம் தாங்க பண்ணோம், நீங்கள் வானிலையெல்லாம் இஷ்டத்துக்கு கணிக்க முடியும். ஆனால் அதே மாதிரி அந்த முன்னேற்பாடுகள், அந்த மான்சூன் அன்னைக்கு கூட இவர் ஒன்று அறிக்கை விட்டுருந்தாங்க, முன்னேற்பாடு அந்த பருவ இது மழை அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும். ஏன்னா மழை பழைய மாதிரி தேங்கி தண்ணி இதாயிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப கவனமாக தான் இருக்காங்க. தினம் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி அதில் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்காரு. அது மழை வந்தால் தான் தெரியும் எந்த அளவுக்கு வருதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அமைச்சர் ராஜீவ், இந்த சுற்றுச்சூழல், அவர் போய் ராஜேஷ்குமார், ராஜீவ் அவர் போய், ராஜேஷ்குமார் காங்கிரஸ், ஆமாம், ராஜீவ்னு சின்ன பையன், தம்பிகள் சின்ன தம்பிகள், தாவே காமலே, அவர் தான் சுற்றுச்சூழல் அமைச்சர். சுற்றுலா சரி சரி. அதுக்கு தான் பிரச்சனையா, ரெண்டுமே ராஜேஷ் ராஜீவ்னு. அவர் போய் பக்கிங்ஹாம் கால்வாயை க்ளீன் பண்ணி அது பார்க்கிங்காக மாற்றலான்னு ஏதோ ஐடியா கொடுத்தாராம். நல்லா இருக்கே, பண்ணிடலாமே, உடனே கார்பரேஷனோட இது பண்ணிடலாமே அப்படின்னாராம். அது ஆய்வுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க இப்போ. அந்த மாதிரி இப்போ கூவம்னா ஏதாவது யோசிச்சாங்க வச்சுக்கிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூவம், நான் லண்டன் போகிறேன், எதுக்கு கூவத்தை சுத்தம் பண்ணி, கூவத்தை சுத்தம் பண்ணால் இங்கேயே பண்ணணும், இல்லை அது தேம்ஸ் நதி எப்படி இதுன்னு பார்க்க போகிறேன். இப்படிலாம் டூர் போயிட்டு இந்த மேயர்லாம் போயிட்டு வந்தாங்க. 2 தடவை என்ன கூவம் இது பண்ணி பார்த்து, 2 சும்மா 2 பீரியட்ல ஒன்று, இவர் பீரியட், யார் பீரியட்ல 1967 67, ஆமாம் 71
71 ஆனா நமக்கு ரொம்ப தெரிஞ்சு. அழகா இருக்குங்க அந்த பூக்காரி படத்துல 30 பைசா ஆமா மூணு ஆமா மூலம் ஆமா அதுல அந்த சுராங்கனி ரெஸ்டாரண்ட்லாம் காமிப்பாங்க ஆமா பாத்தீங்களா, ஆமா படகு வேற இருக்கும் ஓடிட்டு இருக்கும். அதுல அந்த ஓரம் அப்படியே ஃபுல்லா இப்போ அந்த இரும்பு இதுகிட்ட இருக்கு. ஒரு இது இருக்குது. அது மட்டும் இருக்கு. எவ்வளோ அழகா இருக்கும் அந்த பீரியட்ல. இப்போ ஊர்ல ரபிஷ் எல்லாம் கொண்டு போய் கொட்டி வச்சுக்கிறாங்க. இல்ல அதெல்லாம் கொஞ்சம் முதல்வர் கவனம் செலுத்தினா இல்ல நல்லா அது இருக்கும். அந்த அந்த நீர்வழி போக்குவரத்தே ஒண்ணு முதல்ல அது ஒரு ஆலோசனை எல்லாம் பண்ணாங்க. ஆமா. சென்னைக்குள்ள ஈஸியா போற மாதிரி சென்னையில நீர்வழி போக்குவரத்து இருந்த காலம் இருந்ததா இல்லையா? இருந்தது. அப்புறம் ஏன் அதை மறுபடியும் கொண்டு வர நானே முடியாது? பார்த்துட்டேன். விறகு கட்டெல்லாம் ஆ, அந்த போட்ல போகும். ஆ. மரக்காணத்துல இருந்து இங்க ஆந்திரா. உங்களுக்கு கூவம் நதி அந்த திருவள்ளூர்ல இருந்து வர்றதுல உங்களுக்கு போக்குவரத்து இருந்திருக்குது. பக்கிங்ஹாம்ல போக்குவரத்து இருந்தது. இருந்திருக்கு. ஆ. இப்பதான் அது எல்லாமே இதாகிட்டு திருப்பி விட்டது. இப்போ கூட அவங்க சௌமியா கூட எங்கேயோ போய் பார்த்துட்டு ஆய்வு பண்ணாங்க. அந்த நதியை அந்த இது மாசடைஞ்சு போய் கிடக்குது. கூவம் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. ஆமா ஆமா அதெல்லாம் சரி பண்ணணும். அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல அவங்கெல்லாம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தான் இது வரைக்கும். அவங்க சௌமியா அவங்கெல்லாம். அதெல்லாம் இவங்க கேட்குறாங்கன்னா நல்ல விஷயம் தானே. கேட்டு அதை பண்ணாங்கன்னா நல்லது. நீங்கள் திருமாவளவன் அந்த நல்ல மாதிரி யோசனை சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் போய் இந்தியா கூட்டணியில் சேருங்க. நீங்கள் சேருங்க. நீங்கள் ஏன் போய் அவரை பார்த்தீங்க? நீங்கள் இது பண்ணீங்க. என்ன வந்து இது பண்ணுறாங்க. 2 இட்லி சாப்பிட்டதுக்கு 10,000 ரூபாய் பில்லு போடுறாங்க. எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குல்லங்க. பன்னி அரசே புலம்பி இருக்காரு. ஆமா ம், வரத்தான் செய்யும். நம்ம அமைச்சர் தான் பேர், செலவு அவ்வளோ செலவாகுது, ஒன்றும் பண்ண முடியலன்னு. ஒரு அமைச்சர் ஆய்வுக்காக ஒரு மாவட்டத்துக்கு போயிட்டு வராராம். இந்த அவருக்கு ஒதுக்குற காசு அதோட முடிஞ்சிட்டான். அந்த காசு நீங்கள் நேர்மையாக இருக்கிறதுல எவ்வளோ பிரச்சனை இருக்கு பாரு. ஆமா ஆமா கூட வர்ற அடி பொடி எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அது இது. அவன்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. ஆமாம், பெரிய சிக்கல் அது. இதெல்லாம் நடைமுறை சிக்கல். பத்திரிகையாளர் கூட ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இருக்கும். முந்தியெல்லாம் பழைய முந்தைய ஆட்சி எல்லாம் அப்படி கிடையாதுல்ல. ம், தாராளமா இருக்கும். ம். ம். செழிப்பாக இருக்கும். செழிப்பா இருக்கும். ம். இப்போ அப்படி இப்போ இல்ல. செக்ரட்டரியேட்டில் ரெண்டாவது பத்திரிகை முதலாளிகளும் ஏன்னா விளம்பரம் இப்போ அதுவும் குறைஞ்சு போச்சு. குறைச்சிட்டாங்க. ம். முந்தைய அவங்களுக்கும் நல்ல இது இருக்கும். தொலைக்காட்சிக்கும் அதே மாதிரி பத்திரிகை இவங்க செய்தியாளர்களுக்கும். உஷார் இல்லை சார். ம். நல்லா விளம்பரம் கொடுத்தா நல்லா அவங்கள பற்றி பேச போகிறாங்க. இவர் வேண்டான்றாராம. இப்போ இது வரைக்கும் பெரிய விளம்பரம்னா 2 தான் கொடுத்தாங்க. அந்த சிங்கப்பெண்ணே கொண்டு அப்புறம் இன்னொன்று ஏதோ வருது. 2 தான் கொடுத்தாங்க. அதுக்குள்ள வேற எதெல்லாம் இந்த டெண்டர் வேணா ஏதாவது 1-2 இருக்கும். அதனால் இது சரி. இந்த கேப்பில் ம். முதல்ல இவர் நம்ம இது என்னாச்சு, நான் ஒவ்வொரு வாரமும் உங்களை கேட்குறேன். அந்த ஆய்வுக்குள்ள நடவடிக்கை என்னாச்சு? நீங்க அதை விடுறதா இல்லை போல. அவர் என்ன லண்டன்லேருந்தே வரலையாங்க. சரி, வந்தவனு பண்ணுவாரா? லண்டன் வந்து அதுக்கு தான் இப்போ இன்னொரு குழு போட்டிருக்காங்களே. ஆமாம், அந்த குழு என்ன பண்ணுது? அது இன்னும் ரிப்போர்ட் கொடுக்கல. என்னதான் வந்ததுக்கு அப்புறம் தான் மொல்லமாக குழுவும்பா. ஒன்றும் அவசரம். ஏன் இன்னும் தேர்தல்னா இப்போ வரப்போகுது. இப்போ ஏதாவது மாற்றினா தானே தேர்தலுக்கு வேலை செய்வாங்க. இதுவாக பண்ணிக்கலாம். ம், எங்கே இவங்களும் எங்கே கட்சி விட்டு போக போகிறது இல்லை. எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம், நடவடிக்கை எடுத்துக்கலாம். ம். இதில் டக்குன்னு நடவடிக்கை எடுத்துறதுலையும் ஒரு இது இருக்குல்ல, பிரச்சனை இருக்குல்ல. அங்கே எடுக்கிறாருங்க ஒருத்தர், அவர் எடுப்பார். எடப்பாடி பழனிசாமி பட்டார்னு எடுக்கிறாரு. அவர் எடுத்துட்டு தான் இப்போ எல்லாரையும் ஒவ்வொரு இதாக கூட்டம் போட்டு திரும்ப அந்த அந்த பழைய கட்டமைப்பு கொண்டு வரதுக்கு படாத பாடுபடுறாருல்ல. ம். கொஞ்சம் எப்படி இருக்கு அதிமுக? அதிமுக பரவாயில்ல. எடப்பாடி கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்காருங்கிறாங்களே. ஆஹா. தொண்டர்கள் போலக்கிறாராம் அவர். தொண்டர்கள் போனார்களா இல்லையான்னு தேர்தலில் தானே தெரியும். தொண்டர்கள் வந்து நம்மகிட்ட தான் இருக்காங்க. ம், நம்ம பழைய மாதிரி கொஞ்சம் தீவிர அரசியல் பண்ணால் ம், வந்துடலாம். நிர்வாகிகள் போனால் போட்டோம் விட்டுருங்க அப்படிங்கிறாராம். இப்போ கூட அந்த இப்போ இந்த மாவட்ட செயல் இது முடியுது இல்லை, மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை. அடுத்து பேரவைன்னு ஒன்று திரும்ப இந்த 17ஆம் தேதியிலேருந்து 27லேருந்து 17 ஏற்கனவே இருந்தது தானே ஜெயப்பேரவை இருக்குது. இல்லை, ஆலோசனை கூட்டம் இதே மாதிரி மாவட்ட வாரியாக பண்ணி திரும்ப அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் போராட்டம் அது இதுன்னு தீவிரப்படுத்துவோம். எங்க முன்னாள் அமைச்சர்லாம் ஸ்டாலின் எங்கள் டேடின்னு சொல்லுங்கிறாங்க. யார் வந்து இவர ராஜேந்திர பாலாஜி. ஸ்டாலின் மட்டும் கோவம் வந்துச்சுன்னா உன் கவர்மெண்ட்டே இருக்காதுன்றாரு. என்ன அவரு அதிமுகவா? அது நீங்க கவனிச்சிங்களா? கோவம் வந்தான்றாரு. அப்ப என்ன அதுல அவருக்கு என்னையுமே கோவம் வராதுன்றாரு. அப்படி அவர்தான் கோவத்தை ஏங்க எப்படி வேணும் எடுத்துக்கலாம்ல. அப்ப நான் விரக்தியில இருக்காரா? இருக்கலாம். மொத்தத்துல சரி, அவரு கோவம் வந்து இவருக்கு எப்படி தெரியும் அவரு கோவம் வந்தா கவர்மெண்ட் இருக்காதுன்னு? ராஜேந்திர பாலாஜி அப்படிதான் கூட மோடி எங்கள் டேடி. ஆமா, திண்டுக்கல் சீனிவாசன் கூட நீங்க என்னன்னு சொல்லிவிட்டாருன்னு. பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்த்து விடுறியா, அவனு மான ரோசம் வெக்க ரோசம் இருக்கா அப்படின்றாரு. மரகதம் குமரவேலுக்கு மரகதம் சந்திரசேகர். ஆமா, அது ஒரு ஆபத்துல போட்டு காட்டுறாங்க. இல்ல அந்த மாதிரி இல்ல, அவரு பாவங்க. நீங்க ஒரு தடவை அவர் சுற்றுச்சூழல் வனத்துறையில ஏதோ இருந்தாரு. கருவேல மரங்களை வளர்ப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுன்ட்டாரு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி, சார்
சொல்லுங்க தம்பி அப்படின்னு. அண்ணா இந்த மாதிரி கருவேல மரங்களை வளர்ப்பதற்கான முயற்சின்றீங்க, அதை அகற்றுறதுக்கு தானே சட்டமே இது பண்ணி எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஐயோ நான் அப்படியா சொல்லிட்டேன் அப்படின்னாரு. ஆமா சார் இப்படிதான் சொல்லிருக்கீங்க. ஐயோ அப்படிலாம் போட்டுறாதீங்க, நான் வந்து இது அதை அகற்றணும், அதை நகர்த்தணும் அப்படின்னு. நம்மள வெள்ளந்தியான மனுஷன் வாய் தவறி வரதெல்லாம் போய் நம்ம எடுத்துட்டு பேச முடியுமா? நல்ல இது. ஆனா அவரு வந்து ஒரு பஞ்ச் அடிச்சிருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, உன் பிள்ளைய கொண்டு போய் அங்க சேர்ப்ப, இதெல்லாம் யாருக்கு? இவருக்கு, நம்ம தனபால் இந்த மாதிரி தான். உங்கள மான ரோசம் இருக்குதா? சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா? தனபால் முதல்ல போயிட்டாரு பையன். ஆமா, அவரு வெறும் வந்து சிஎம் ஆவாரா விஜய் அப்படி இந்த மாதிரி நேரத்திலே வந்தார். ஆமா, கிமு இவங்களும் இப்ப வராங்க. ஆமா, அண்ணாமலை எப்படி இருக்காரு? இப்ப முதல்ல ஒரு கூட்டம் போட்டாரு, ரொம்ப திருப்தியா அவங்களுக்கு, நல்லா ஓரளவு ரொம்ப திருப்தியா பண்ணாங்க. அடுத்த கூட்டம் அதே மாதிரி சவுத்துல பண்ணா, முதல்ல திருச்செந்தூர்னாங்களாம், அப்புறம் ஏற்கனவே ஒன்று போட்டாரு. இல்ல இப்ப இந்த இது இயக்கான ஆரம்பிச்ச பிறகு அப்புறம் இப்ப தூத்துக்குடிக்கு மாத்துறாங்கன்னு இந்த மாசம் வரும்னு. அந்த ஆகஸ்ட்ல ஒரு கூட்டம் வரும். அப்படியே கொஞ்சம் தமிழ்நாடு பூரா போட்டுக்கிட்டு அந்த கட்சி அனுமதி அந்த பேர்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்ப பண்ண. ஆனா அவர் எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிக்கிட்டு தான் இறங்கியிருக்காருன்றாங்க. சும்மா அவர் திடீர்னுலாம் வந்து பண்ணல, ஒரு நம்பிக்கை இருக்கு அவருக்கு அப்படின்னு. அவர் திறமை மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ கிட்டத்தட்ட அவர் போன பிறகு தமிழ்நாடு பிஜேபி ரொம்ப இதா இருக்கு. ஆமா, நான் அந்த பழைய இடத்த அவங்க யாருமே ஒரு சரியான பிடிக்கல, யாருமே இல்லை. இவர் தான் வந்து கொஞ்சம் உயிர் கொடுத்தாரு, மறுபடியும் இவரும் போயிட்டாரு. டெல்லி தீவிரமா என்ன அடுத்து தலைவர் மாற்ற போறாங்கன்னாங்க, அதுன்னு ஒன்றும் இது இல்லை. மாற்றி அதுக்கப்புறம் தீவிர அரசியல் பண்ணி வந்தாதான் பிஜேபி. பட் ஏற்கனவே பிஜேபி தமிழ்நாடு பற்றி ரொம்ப ஒன்றும் பெருசாக கவலைப்பட்ட மாதிரி இல்லை. முதல்ல அண்ணாமலை வந்த பிறகு தான் அதை பெருசாக்குனாரு. ஆட்சி நம்ம தான் அப்படின்னு கொண்டு வந்தாரு. திரும்ப இப்போ பழைய மாதிரி போயிடுச்சு. அதனால தேசிய கட்சிகள் இங்கே தலையெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னும் இருக்கு. ஆமாம்மா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ் தான் இருக்குது. ஏன்னா இங்கே திராவிட கட்சிக்கே இப்போ போட்டி வந்துச்சு. இப்போ பார்த்து கொஞ்சம் தேசிய கட்சி சார்பில் அண்ணாமலையும் அவரும் தேசிய கொள்கையோட தானே வர்றாரு. வந்துருக்கு. இப்போ இருக்கிற நிலமையில திமுக அதிமுக நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருப்பாங்கன்னு. இப்போ எப்படி இருக்காங்க? கொஞ்சம் அந்த ஒரு தொண்டர்கள் மத்தியிலையா, தலைவர்கள் மத்தியிலையா? தொண்டர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், அந்த மாதிரி எல்லாம் அவங்க இப்போ ரெண்டு பேருமே வந்து இப்போ வந்து பெரிய சவாலாக நினைக்கிறாங்க. யார? விஜய். தாவேக்கா ஆட்சியை. இந்த ஆட்சி தான் நம்மளால இது பண்ண முடியாது அப்படின்னு. அது என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. அதே வேற வெயிட் பண்ணி தான் அவனும் தேர்தல் வரைக்கும். கொஞ்சம் அதிருப்தி தான், என்ன செய்யறது. இருந்தாலும் நம்ம கட்சி அதை ஏதாவது பண்ணி ஆகணுமேன்றதுதான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து முதல்ல அப்படி இல்லை, ஈஸியாக நம்ம இந்த டேர்ம் டிஎம்கேன்னு அடுத்த டேர்ம் ஏடிஎம்கே, அந்த ஏடிஎம்கேன்னு அடுத்த வாட்டி டிஎம்கே, அந்த மாதிரி இருந்தது இல்லை. இப்போ அப்படி மாறி போச்சு. இப்போ இன்னும் தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது, கூட்டுறவு தேர்தல் வருது, எப்படி இதாகும்னு தெரியல. எல்லா கட்சியுமே கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க, கலகத்தில் தான். ஆனால் ரெண்டு பேரும் சேர முடியாத சூழ்நிலையும் இருக்குது. வெளிப்படையா அது அந்த அம்மா இருக்கும்போது, ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது வந்து எதிரி மாதிரி. ஆமாம், ஏன் அந்த அம்மா ஒரு மீட்டிங்கிலே தாய் பகை குட்டி உறவுன்னு இருக்கக்கூடாது அப்படியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் யாருமே வந்து அந்த கல்யாணம் அந்த மாதிரி நிகழ்ச்சி கூட போகிறதில்ல. இப்போ அந்த மாதிரி தூரத்து சொந்தங்கள் பொண்ணு எடுத்தால் கூட அவர் கதை கந்தலாச்சு, அந்த மாதிரிலாம் நடந்தது. ஆமாம், உங்களுக்கு ஒரு பயத்தில் இருந்தாங்க. அதை கூட யாராவது போய் அங்கே மேடையில் இருந்தால் கூட அதை போய் தகவல் சொன்னால் போச்சுன்னு. இப்போ கொஞ்சம் அந்த இது குறைஞ்சிருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ நம்ம எப்படியாவது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெயலலிதா ஓரளவுக்கு சாஃப்டாக இருந்தானா ரெண்டு பேர்ட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்று ஸ்டாலின், இன்னொன்று கனிமொழி. இல்லை? ஆமாம், ஒரு வாட்டி கூட ஏதாவது ஒரு நிதி கொடுக்க போனப்போ அப்பாலாம் எப்படி இருக்காங்கலாம் கேட்டாருன்னு சொன்னாங்களே. 2-3 தடவை அவர் கூட கொஞ்சம் நல்ல கான்வர்சேஷன் இருந்திருக்கு. அந்த பதவியேற்பில் பின்னாடி உட்கார வச்சிட்டாங்கல்ல. ஆமாம், அது கூட வருத்தப்பட்டாங்களா ஜெயலலிதா? கவனத்துக்கு வந்து தான் நான் போயிருந்தாரு. கரெக்ட். இவரும் அது பெருந்தன்மையாக ஒன்றும் பெருசாக. ஆமாம், அப்போல்லாம் நல்லா தான் இருந்தார். அவைக்காக தான் இப்போ ரொம்ப இதாக இருக்காங்களே. அவங்க ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க. இப்போ வேற இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் அவங்க படம் ரிலீஸ் அறிவிச்சிட்டாங்களா? ஆமாம், அறிவிச்சிட்டாங்களே. 23ஆம் தேதி 19ஆம் தேதியிலேருந்து முன்பதிவுன்றாங்க. இந்த இதெல்லாம் வேற வந்துடுச்சு. இப்போ பெரிய கொண்டாட்டம் இருக்குன்றாங்களே. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுனே போட்டு வருது. அதே மாதிரி அனுபவம் எம்ஜிஆருக்கும் இருந்திருக்குல்ல? ஆமாம், அவருக்கும் இருந்திருக்கு. அந்த மீனவ நண்பன், மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன், அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் ஷூட்டிங் பாக்கி டப்பிங்லாம் இருந்ததுன்ட்டு திரும்ப அவர் முடிச்சு கொடுத்தாரு. அதுக்கவே 2-3 நாளைக்கு கொஞ்சம் அந்த பதவியேற்பை தள்ளி வச்சாங்க. இப்போ
அதுக்கப்புறம் அதே மாதிரி இவருக்கு அந்த சூழ்நிலை. ஆனா இவர் முடிச்சிட்டாரு படத்தை. வெளியே வர விடாம மீனவ நண்பன்ல இது நாட்டை காக்கும் கை உன் வீட்டை காக்கும் கைன்னு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு படம் அப்புறமா தான் வந்துச்சு. அந்த பாட்டை கொண்டு போய் கொல்கத்தால ரெக்கார்ட் பண்ணி அது பிரச்சாரமா ஆமாமா. பயன்படுத்துறாங்க. இல்ல அது காங்கிரஸ் அதை ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ம், அந்த ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி இருந்ததுல, ஆமா. அப்ப பூரா அந்த பாட்டு தான். நாட்டை காக்கும் கை. சரியான அது வச்சு நல்லா ஆனா பயன்படுத்திட்டாங்க. அப்ப பசுவும் கன்றுதான் தான் இருந்தது இல்லையே, காங்கிரஸ் கை சின்னம் 77ல 77ல பசுங்கன்றும். ஆமா, இந்திரா பசுவும் காங்கிரஸ். கன்றும் அது ராட்டை ராட்டை. காமராஜர் ஆமா. காங்கிரஸ். அதுக்கப்புறம் தான் இவங்க கை மாத்திக்கிட்டேன். ஆ. ஆனா எம்ஜிஆருக்கு இருக்கும்போது கை இருந்தது. அது அதுக்கப்புறம் 80க்கு ஆமா. மேல அதுக்கப்புறம் இந்த படம் வந்தப்போ வந்து ஃபர்ஸ்ட் கை டேர்ம் வந்து இது. பசுவும் கன்றும் தான் இருந்தது. அப்புறம் பயன்படுத்திக்கிட்டாங்க நல்லா. அவங்க ஏர் உழவன் சின்னம் ஜனதா கட்சி. ஆமா ஆமா. ரைட் சார். அடுத்த இதில் சந்திப்போம். ம். நேயர்களே, உள்ள என்ன நடந்துச்சுன்ற பல விஷயங்களை அவர் பாணியில் சொல்லியிருக்காரு. வரவேற்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.